is now holding a post. ஒரு வருஷத்துக்கு இவருடைய 4 சென்டர் வந்து 1 லட்சம் மாணவர்கள் படிக்கிறார். ஹையர் எஜுகேஷன் 1 லட்சம் மாணவர்கள். இதுதான் ஈஸி ஜோப். அது மட்டும் நான் சொன்னார் போனவங்க நான் சொன்ன மயாமிலிருந்து வந்தேன், உங்க பொண்ணு எங்க கேட்டேன். மயாமி பக்கத்தில் இருக்கிற அதே சேர்ந்தா இருக்கு. மயாமி வந்து 20வது கிளை, 20 மயாமி 26வது உலகத்துக்கும் பரவிது. வேண்டி இந்த உலகத்துக்கும் பரவிது. என்ன சொல்றது? யூஎஸ் வேர்ல்ட் 50 இருக்கு. எங்கேயோ போயிட்டாரு. அதனால அவர் திருப்பி பேசுகிறாரோ எங்கெல்லாம் உயர்கல்வி விரிந்து பறந்து இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜிடிபி அதிகமா இருக்கு, இன்கமும் அதிகமா இருக்கு, மக்களும் கேட்பாங்க, குழந்தைகள் இருக்காங்க. இவங்க ஒரு இதுல ஒரு பேட்டி கொடுத்தாரு. நான் ஹோட்டலில் போய் அவர் நடந்துருக்கேன். இந்த ஒரு பேட்டி அகேஷமாக கேட்டேன். ப்ராப்பராக அவ்வளவு டீட்டெயிலாக என்ன செய்ய வேண்டும் இந்திய அரசு உயர்கல்வி தீர்மானிக்கிறார். அப்போ உடனே இருப்பாங்க, ஏன் தான் நீங்கள் கொடுக்காது, ஒய் நாட் பிகம் மெம்பர் ஆஃப் கமிட்டி ஆர் whatever they say to evolve the syllabus for the உயர்கல்வி. அவ்வளவு துல்லியமா அவர் ஈடுபாடு. யார் எந்த ஒரு காரியமும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் யாரோ ஒருத்தர் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், தங்களை வருத்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய மூளையை நன்றாக பிசைந்து ஸ்கிராச் பண்ணி அதில் திட்டமிட வேண்டும். அப்படி பண்ணிருக்கிறார். டுடே இஸ் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன் ஷைனிங் எக்ஸாம்பிள் ஃபார் ஹையர் எஜுகேஷன். அவருக்காக ஒரு கைத்தட்டு கொடுத்தலாமா? இப்போ சப்ஜெக்ட் வரும். அவருடைய சப்ஜெக்ட் என்னென்ன பேசும்போது சொன்னாரு, எனக்கே முதல்ல சொல்லி அவர் சொன்னார், இந்த காப்பால் என்பது அவர் வார்த்தையில் வந்தது. எனக்கு முன் சென்றவர் 2வது ஆனந்தம் இங்கதான் சொல்றோம். நானும் 4 பையன், 2 பசங்க தான் 4 முடிச்சு கதை. அவர் என்ன சொல்லுவார், whether that boy, the shortest boy who travels by train has reached, அப்படின்னா சந்தைகள் எப்பவுமே லேட்டா வரும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரும். அவங்க ரொம்ப ரொம்ப ஒடியா இருந்து பார்க்கிற சந்தையில் வந்து முடிச்சு கொடுப்பாரு.